கனடாவில் போய் நீ கால் வச்சுட்டு உன் லைஃப் செட்டில்டுன்னு சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான வாக்குறுதி. ஒருவர் ஏமாறல சார். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள்ல 700 மாணவர்கள் அப்படின்றது பெற்றோர்களோட அதீத ஆசையை குறியுதா இல்ல மோசடி பேர்வழிகள் அதிகமாகிட்டாங்க அப்படின்னு யூகே ப்ரமோட் பண்றவங்க ஆக்ஸ்போர்டோ, கனடா ப்ரமோட் பண்றவங்க டொரண்டோ யூனிவர்சிட்டியோ, சிங்கப்பூர் ப்ரமோட் பண்றவங்க NUS NTUO ப்ரமோட் செய்ய மாட்டார்கள் பிரதர். ஏன்னா 10 பைசா கூட இவங்கெல்லாம் கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எங்க கமிஷன் கிடைக்குதோ ஸ்டூடெண்ட்ஸ் பிரெயின் வாஷ் பண்ணி இது உள்ள இவங்க தள்ளி விட்டுறாங்க. லைஃப் இஸ் ஒன்ஸ். You have to travel, meet lot of people, get exposed to lot of new culture, make friends all across the globe. இது எல்லாத்துக்கும் நான் தாத்தா பாட்டி சொத்தை வித்து ஃபாரின் போவேன்னா ஐயா பண்ணாதீங்க. ஒரு சில பெற்றோர்கள் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போறது குடியுரிமை வாங்குறதுக்காக வேவா பாக்குறாங்க. அவங்க பாக்குறாங்கன்னு சொல்றதை விட அவங்கள அந்த மாதிரி பார்க்க தூண்டுறாங்கன்னு தான் சொல்றேன். உங்க ஸ்கில் செட் பேஸ் பண்ணி தான் உங்க எம்ப்ளாய்மெண்ட். ஃபினான்ஷியல் இயர் 2027 முடியும் போது நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 49 மில்லியன் ஜாப்ஸ் ஆர் வேக்கன்ட். வேலை வாய்ப்பு இல்லா திண்டாட்டம்ன்றது தவறு, திறமை இல்லா திண்டாட்டம் தான் உண்மை. இந்த 4 விஷயத்த இல்லாம நீங்க ப்ராசஸே பண்ணாதீங்க அப்படின்னா ஒரு 4. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்க. ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்க செக் பண்ணிக்கங்க. ரெண்டாவது ஸ்டூடெண்ட் அப்பா அம்மா நான் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு கேட்குறான் அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு இவன் எலிஜிபிளா. 3வது பாயிண்ட் பட்ஜெட். 4வது பாயிண்ட் பப்ளிக் யூனிவர்சிட்டியாக இருக்கணும். 5வது பாயிண்ட் நாங்கள் ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உஷாராயிடுங்க. ஏன்னா ஃப்ரீ சர்வீசஸ்னா டேஞ்சர் அண்ட் டிசாஸ்டர். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஒரு பேட்ச் நான் அனுப்பிச்சிருக்கேங்க. அதில் தான் கற்றுக்கிட்டு அவரென்று தெரிந்த பின் ஒரு மாணவனை நான் நமக்கு வந்து மணி இங்கே ஃபோக்கஸ் கிடையாது பிரதர். வி பி குட், வி டூ குட். ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு கல்வியாளரை தான் சந்திக்க போறோம். சமீப வருடங்களில் வெளிநாட்டு கல்வி அப்படின்றது வந்து இந்திய சமூகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு மாணவர்கள் வந்து முயற்சி செய்கிறாங்க, பெற்றோர்களும் அதிக அளவுக்கு முயற்சி செய்கிறாங்க. தமிழ்நாடு எப்பயுமே ஒரு கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இதை விட இன்னும் தமிழ்நாட்டை விட இன்னும் பெட்டரான ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பெற்றோர்களோட கனவு அப்படின்றது வெளிநாடுகளுக்கு சென்று நாம் பசங்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு. இந்த துறை எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையுதோ அதே அளவுக்கு இதில் மோசடிகளும் நிறைய கருப்பு பக்கங்களும் இந்த வெளிநாட்டு கல்வியில் உருவாகுது. நிறைய மாணவர்கள் அங்கே போய் கஷ்டப்படுறதையும் நிறைய ஏமாற்றப்படுறதையும் பார்க்குறோம். இந்த மாதிரியான நிறைய சிக்கல்களை பற்றி பேசுறதுக்காக நம்மோட இன்று இணைந்திருக்காரு யூரோப்பியன் ஸ்டடி சென்டர் டைரக்டர் சிவராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? ஆல் குட் தம்பி, தேங்க்யூ ஸோ மச். கிட்டத்தட்ட 12 லட்சத்திலிருந்து 15 லட்சம் மாணவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு கல்வி கற்க போகிறாங்க. குறிப்பாக சீனாவை இந்தியா இந்த விஷயத்தில் முந்திரிச்சு அப்படின்னும் ஒரு ரிசர்ச் வந்து சொல்லுது. ஒரு காலங்களில் இங்கே இருக்கிற கல்வி நிறுவனங்கள்லேயே சேர்றதுக்கு ஆட்கள் இல்லாத நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு இவ்வளோ தூரம் படையெடுக்கிற மாணவர்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. குறிப்பாக வந்து பஞ்சாப்லேருந்து 700 மாணவர்கள் கனடாவுக்கு அனுப்புறதுல ஒருத்தர் ஏமாற்றி கிட்டத்தட்ட கனடாவுக்கு அனுப்பிச்சு அங்கே ஏமாந்து நிலையில் அங்கே குடியுரிமை அதிகாரிகளால் ஹோல்டு ஆகி அப்படின்னு நிச்சயமாக இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. கரெக்ட். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஏன் நடக்குது? எந்த அளவுக்கு அதிகமான மாணவர்கள் போகிறாங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் கூடுது, இந்த துறையில் மோசடிகளும் அதிகமாகுது. ஏன் இந்த இது சார்? சதுரங்க வேட்டை தான். அவங்களுடைய ஆசையை தூண்டினா தான் அவங்கள நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஏமாற்ற முடியும். தட்ஸ் ஆல். நீங்கள் இப்போ கனடா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த பசங்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி அனுப்புகிறீங்க? கனடாவில் போய் நீ கால் வச்சுட்டு உன் லைஃப் செட்டில்டுன்னு சொல்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தனமான தவறான வாக்குறுதி. நீங்கள் என்ன பண்ணணும்? அப்ராட் எஜுகேஷன் ப்ரமோட் பண்ணுறீங்க, சூப்பர். அந்த பையனுக்கு என்ன படிக்க விருப்பம் இருக்குது? அந்த நாட்டினுடைய தலை சிறந்த அரசாங்க பல்கலைக்கழகங்கள் என்ன? அதற்குண்டான கட்டண விகிதங்கள் என்ன? இப்படி தானே நீங்கள் சொல்லி அனுப்பணும். நீங்கள் அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இதை யாருமே பண்ணுறது கிடையாது. ஒருவர் ஏமாறலாம் சார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களில் 700 மாணவர்கள் அப்படின்றது பெற்றோர்களோட அதீத ஆசையை குறியுதா இல்லை மோசடி பேர்வழிகள் அதிகமாகிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்? இன்றைக்கி வந்து அப்ராட் எஜுகேஷன் ப்ரமோட் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு PR கிடைச்சிடும், சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும், படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு செய்யலாம், கை நிறைய நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க, கண்டிப்பாக சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவீங்க. உங்களுக்கு படிக்கும் போதே நீங்கள் எங்ககிட்ட அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேப் கொடுக்குறோம், எங்ககிட்டே அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த மாதிரியான வாக்குறுதிகள் தான் ஃபுல்லாகவே.
அண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு முக்கியமான ட்விஸ்ட்டே இங்கே தான் இருக்குது. எந்த அப்ராட் எஜுகேஷன் ப்ரொமோட்டிங் நிறுவனமே 99% பிரதர் ₹1 கூட கன்சல்டிங் ஃபீஸ்னு வாங்க மாட்டாங்க. இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கேம் சொன்னீங்க இல்லையா, 700 பேர் அவர் டம்ப் பண்ணாருன்ட்டு. அந்த 700 பேர்கிட்ட இருந்து ₹1 கூட அவர் வாங்கியிருக்க மாட்டார். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறேன், நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க, நம்ம அதை கிளியர் பண்ணுறோம். அதானே ப்ராசஸ். அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் அப்படி கிடையாது. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு எங்கே கமிஷன் அதிகம் கிடைக்குதோ ஸ்டூடெண்ட்ஸை பிரெயின் வாஷ் பண்ணி அதில் என்னதுங்க தள்ளி விட்டுரும். இதுதான், இதற்கு எதிர்த்து தான் நான் 15-16 வருஷமாக போராடிட்டு இருக்கேன். ஒரு சில மாணவர்கள் அங்கே போய் செட்டில் ஆகி குடியுரிமை வாங்கி அங்கேயே வேலை செஞ்சு இருக்கிறவங்க இருக்காங்க. நிச்சயமாக. ஆனால் இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து இங்கிருந்து வந்து கல்லூரி அனுமதி சான்றிதழ் எல்லாம் போலியா ரெடி பண்ணி அங்கே போகி அதுக்கப்புறமா வந்து அங்கே சிக்கிறாங்க. இதில் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா எதை வந்து நீங்கள் வந்து முதல் நம்ம செக் பண்ண வேண்டியது அப்படின்னா இந்தந்த கிரைட்டீரியாவை நம்ம சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அருமையான கேள்வி, பட் எளிமையான பதில். அந்த நாட்டின் அரசாங்க பல்கலைக்கழகத்தில் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சேஃப். அந்த நாட்டின் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 பல்கலைக்கழகம் அரசாங்க பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் சிக்கலும் இன்னல்களும் கிடையாது. ஆனால் அடித்து சொல்கிறேன், இந்தியாவிலேயே எந்த நாட்டினுடைய டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் யாருமே ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில். இப்போ யூகே ப்ரொமோட் பண்ணுறவங்க ஆக்ஸ்ஃபோர்டோ என்ன சொல்கிறதுங்க, அதே மாதிரி கனடா ப்ரொமோட் பண்ணுறவங்க டொரண்டோ யூனிவர்சிட்டியோ, சிங்கப்பூர் ப்ரொமோட் பண்ணுறவங்க NUS NTUஓ ப்ரொமோட் செய்ய மாட்டார்கள் பிரதர். ஏன்னா 10 பைசா கூட இவங்கெல்லாம் கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எங்கே கமிஷன் கிடைக்குதோ ஸ்டூடெண்ட்ஸ் பிரெயின் வாஷ் பண்ணி இது உள்ள இவங்க தள்ளி விட்டுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உஷாராயிட்டாங்கன்னா அப்ராட் எஜுகேஷன் போகிறவங்க யாருமே ஏமாறக்கூடிய வாய்ப்பு இல்லை. இன்னும் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் அப்ராட் எஜுகேஷன் பிளான் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2 பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிங்க, பாதி வேலை முடிஞ்சிருச்சு. 2வது அப்ராட் எஜுகேஷன் போகணும்னு பிளான் பண்ண கிடைக்கல, வேறு கண்ட்ரி போங்க. எத்தனை கண்ட்ரி இருக்குது உலகத்தில், ஏகப்பட்ட கண்ட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2வது அப்ராட் போகணுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க, நீங்களே அப்ளை பண்ணி போய்க்கிறீங்களா, போய்க்குங்க. இல்லை சார் இன்னொரு நிறுவனத்தோட ப்ராசஸ் பண்ணுறோம், பண்ணுங்க. இல்லை சார் யூரோப் ஸ்டடி சென்டரில் ப்ராசஸ் பண்ணுறோம், மோஸ்ட் வெல்கம். இல்லை சார் நான் ஒரு நிறுவனத்தில் ப்ராசஸ் பண்ணுறோம், அவங்க ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்க, உஷாராயிடுங்க, மாட்டிக்காதீங்க. ஃப்ரீ சர்வீசஸ்னால் தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகங்கள், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், அட்டானமஸ் மீனிங் என்ன சொல்கிறதுங்க, அஃபிலியேட்டட் டு கவர்மெண்ட் பட் ஸ்டில் ரொம்ப லோ ரேங்க், யாருமே சேராத கல்லூரிகள் தான் அதிகப்படியான கமிஷன் கொடுக்கும். இப்போ அப்ராட் எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ணக்கூடிய நிறுவனம் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும்னு நினைப்பாங்களா, கமிஷன் அதிகம் கிடைக்கும்னு நினைப்பாங்களா? இங்கே தாங்க அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியிலேயே பிரச்சனை வருது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை போடு, ஃபுல்லாக UK யூனிவர்சிட்டியை ரொப்பு, ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸை கூப்பிடு, கெனேடியன் யூனிவர்சிட்டிஸை கூப்பிடு. அங்கே யூனிவர்சிட்டிஸ்னால் டாப் கிடையாது, மீடியம் லோ லெவல். ஒரு ஸ்டூடெண்ட்டையும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா 2 லட்ச ரூபாலேருந்து 4.5 லட்ச ரூபா வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கமிஷன். இதுதான் அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி. நீங்கள் சொன்ன இந்த கண்ட்ரீஸில் இப்போ ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா US, கனடா, ஆஸ்திரேலியா இந்த 3 கண்ட்ரியோட இந்தியன்ஸ் போகிறது வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஆனால் அதை மீறி இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதிகமாக தான் நம்ம பார்க்குறோம். குறைஞ்சிருக்குன்றதை விட குறைச்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து 60% விசா ரெஃப்யூசல் இன்றைய தேதிக்கு. கனடா 80% விசா ரெஃப்யூசல், US 70% விசா ரெஃப்யூசல். இதற்கு பாட்டில் என்ன காரணம்னா தவறான வாக்குறுதிகளை ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே உள்ளே அனுப்பிச்சி விட்டு அவங்களுக்கு அங்கே பல பிரச்சனைகள் நடக்குது. அது அந்த எந்த நாடும் விரும்பாது இல்லையா? மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு தவறான வாக்குறுதிகள்லாம் சொல்லி அனுப்பி இந்த எஜுகேஷன் ரூட்டை ஒரு இமிக்ரேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனாலையுமே விசா வந்து இன்றைக்கி பெருவாரியாக இவங்க எல்லா கண்ட்ரிஸும் இன்றைக்கி வந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒருவேளை விசா இஷ்யூ இருந்தாலுமே இந்த ஏஜென்சிகள் உள்ள போய் அதை வந்து சரி செஞ்சு கொடுக்குற இடத்துல ஏஜென்சிகள் கிடையாதா? யாராலையும் பண்ண முடியாது, அந்த இன்ஸ்டிடியூஷனல் யாராலையுமே பண்ண முடியாது, என்னாலையும் பண்ண முடியாது. இதெல்லாம் அரசாங்கம் டு அரசாங்கம் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ஒரு சில ஏஜென்சிகள் வந்து விசாவே நாங்களே ப்ராசஸ் பண்ணுவோம், நாங்களே வந்து பொய்யுங்க, எல்லாமே பொய்யுங்க. நீங்கள் மேக்ஸிமம் அட்மிஷனையும் விசாவையும் ஃபெசிலிட்டேட் தாங்க பண்ண முடியும். இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்காக பிரதர் கூட இன்டர்வியூ பண்ணுறேன், ஐரா ரூட்ஸ் மாதிரி ஒரு சேனல் நம்ம பண்ணுறோன்றதுக்காக
விசா ஏன் பொறுப்பு, அட்மிஷன் ஏன் பொறுப்பு, உங்கள் பையன் கண்டிப்பாக படித்து முடிச்சு வேலை வாங்கிடுவான். எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான கேவலமான வாக்குறுதி. நாளைக்கு என் பையன் போனால் கூட என் கண்ட்ரோலில் எதுவுமே கிடையாது. எல்லாமே ப்ராசஸ், சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் பிரகாரம் தான் நடக்கும். இந்த உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எந்த ஒரு மாணவனும் அப்ராட் எஜுகேஷனில் பிரச்சனையில் மாட்டக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஃப்ரீ சர்வீசஸ்னா டேஞ்சர் தோழர். இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த செப்டம்பர் இன்டேக்கு இந்தியாவிலேருந்து மட்டுமே அப்ராட் போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் 90% இந்த ஃப்ரீ சர்வீசஸ் ஆஃப் பண்ணி தான் அப்ராட் போகிறாங்க. நம்ம எவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும், சார் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியல சார் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறேன். நான் அந்த நிகழ்ச்சியில் கூட நான் சொன்னேன், இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட, எந்த நிறுவனத்தோட வேணால் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் அவங்க ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா என்னங்க ப்ராசஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். யூரோப் ஸ்டடி சென்டர் கிட்ட தான் வரணும்னு சொல்ல. இதை விட ஓப்பனாக நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட குடும்பத்தில் இது நடந்தது. இங்கிருந்து வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க, கல்லூரியோட அனுமதி அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து அந்த ஆஃபர் லெட்டரோட விசா வாங்கி கிடச்சி போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் அந்த கல்லூரியில் அந்த மாதிரியான எந்த கடிதமும் கொடுக்கல அப்படின்றாங்க. இந்த மாதிரி போய் அங்கே மாட்டிக்கிறவங்க வேற என்னென்ன வழிகள் இருக்குது, அவங்களுக்கான ஆப்ஷன் எதாவது இருக்கா, இல்லை வந்து எந்த அவங்களுக்கான ஆப்ஷன்ஸே இல்லை, அங்கே போனால் அதுக்கு யாருமே பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்? யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் உஷாராக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் போனீங்கன்னா அவங்களோட இமெயில் டொமைன்லேருந்து தான் மெயில் வரப்போகுது. நீ எதுலேயுமே மாட்டக்கூடிய வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் முன்னே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ எல்லா எம்பசிஸ் எல்லாமே ரொம்ப உஷாராயிட்டாங்க, எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க, எல்லாமே நிறைய ப்ராசஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மோசடிகள் திரும்பி வந்து அவங்க வந்து வழக்கு தொடுத்து அவங்களால வந்து அந்த ரெக்கவரி பண்ண முடியுமா? கட்டணம் ரெக்கவர் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன், டைம் இதுதானே மோஸ்ட் ப்ரெஷியஸ். ஸோ நம்ம ஏன் நம்பணும், நம்ம ஏன் ஏமாறணும்? அவசியமே இல்லையே, அதுதான் நம்ம வேலை. நீங்கள் கேட்கலாம், சரி சார் இந்த கமிஷனை எது அகேன்ஸ்டாக நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க, ரைட் ஓகே, எல்லாம் இதை பண்ணுறாங்க, நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி ஆஃபீஸ் நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஆப்போசிட் மாடல். டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு ₹1 கூட எனக்கு காலேஜ்லேருந்து என்னதுங்க கமிஷன்றதே கிடையாது. டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் போய் படி தம்பி, இதுக்கு நீ எலிஜிபிள்னு கொடுத்துட்டு என்னோட சார்ஜஸ் என்னன்னு சொல்லி, அவனுடைய எக்ஸ்பென்சஸ் என்னன்னு சொல்லி, வித் த ஜிஎஸ்டி பேங்க் அக்கௌண்ட்டில் வாங்கி நாங்கள் 16 வருஷமாக ப்ராசஸ் பண்ணுறோம். நீங்கள் சொல்லுங்கள், ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொல்லி தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸை தள்ளி விடுறதா, இல்லை டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்பிச்சிட்டு எனக்கு 100 ஸ்டாஃப் இருக்காங்க, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்டாஃப்ஸ், 4-5 ஆஃபீஸஸ் இருக்குது, எங்கள் எக்ஸ்பென்சஸ் என்னென்னு ஓப்பனாக சொல்கிறதுனால தான் இன்றைக்கும் மக்கள் எங்களை இந்த இடத்துல வச்சு இன்றைக்குமே நம்ம வந்து க்ளோஸ் டு ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபாரினுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ் கண்ட்ரோல்ஸ்னால தான். இப்போ இந்த மாதிரியான டாப் யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னு, டாப் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும் அனுப்புறீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பணத்துக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத கல்லூரிகளில் இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்துடுறாங்க. ரெகக்னைசேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. மிட் லெவல் யூனிவர்சிட்டிஸ், ஓகே, லோ லெவல் யூனிவர்சிட்டிஸ் அங்கீகாரம்லாம் இருக்குது. அங்கீகாரம் இல்லாமலாம் இன்றைக்கி விசா வாங்க முடியாது, 99% வாங்க முடியாது. ஆனால் அந்த பையன் வேறு ஒரு இடத்துலையோ இல்லை அதே நாட்டிலேயே டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு அவன் எலிஜிபிளாக இருப்பான். அவனை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகத்தில் தள்ளி விட்டுறோம். இதனால் என்ன ஆகிடுது, யங்ஸ்டர்ஸ்க்கு இன்றைக்கி படிப்புனாலே வெறுப்பு வர்ற லெவலுக்கு இன்றைக்கி கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாலரோட வேல்யூ வந்து அதிகமாக ரூபாயோட வீழ்ச்சி வந்து மதிப்பு வந்து குறைய கண்டிப்பாக வெளிநாடு சென்று படிப்பதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு. கண்டிப்பாக இதை சரி பண்ணணும் அப்படின்னா அங்கே வேலை செஞ்சு நம்மளால் வந்து ஐரோப்பிய நாடுகளில் பண்ண முடியுமா, இல்லை அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக? சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இப்போ நீங்கள் செலவினங்களை பற்றி சொன்னீங்க. நாங்கள் எப்போவுமே அதிகம் செலவு பண்ணி படிக்கிறதுக்கு நாங்கள் அகெயின்ஸ்ட். இந்த நிறுவனம் ஆரம்பிக்கும் போது யூரோப்பியன் ஃபீஸ் கொஞ்சம் மேலே இருந்தது. சென்னையில் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் சொல்கிறதெல்லாம் பல வருஷங்கள் முன்னாடி. இன்னைக்கு சென்னையில் படிக்கிறது ஃபீஸ் அதிகம். யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் பேச்சுலர்ஸில் இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறையும். எஸ், திஸ் இஸ் தி ரியாலிட்டி. இன்னைக்கு சென்னை எல்லா ஃபீஸுமே சேர்த்து சொல்கிறீங்களா? நான் டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் பிரதர் சொல்கிறேன். ஓகே, டியூஷன் ஃபீஸ் ஒரு பேச்சுலர் நீங்கள் இன்ஜினியரிங் ஆர் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா 3 to 3.5 lakhsலேருந்து உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகும்.
ப்ளஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் 25,000 to 30,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா கூட சென்னை ஆர் மற்ற சிட்டிஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் ஈக்குவல்னு கூட வச்சுக்கலாம். இன் சம் கேசஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் படிக்கிறது வந்து சீப்பர் கம்பேர்ட் டு ஸ்டடியிங் இன் இந்தியா. இந்த ரியாலிட்டி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது. அண்ட் காஸ்ட் கம்மின்றதுக்காகலாம் நான் ஃபாரின் போக சொல்லலை. அது அடுத்த கான்செப்ட். ஆக்சுவலி இங்கே என்னென்னா வி நீட் குவாலிட்டி எஜுகேஷன், அப்டேட்டட் சிலபஸ், எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரி கனெக்டட் கரிக்குலம். மிக முக்கியமாக நான் கல்வித்துறையில் சிவராமன் ஒரு பிரச்சனை, எது மேஜர் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆசிரியர்கள் அவங்க நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிறது இல்லை. சொல்கிறதுக்கே வருத்தமாக இருக்குது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இது அனைத்துமே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தீர்வாகுது. நான் என்ன சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, பேச்சுலர்ஸா உங்களுக்கு இங்கே NIT, IIT போன்ற நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் போங்கன்னு சொல்கிறேன். இப்போ 2 வகைப்படும் பிரதர் கல்விக்கூடங்கள். பணம் மட்டுமே குறிக்கோள், அங்கே போய் படிக்கும்போது டிகிரி மட்டும்தான் வரும், ஸ்கில் செட் வராது. பட் ஆனால் ஒரு கல்லூரி அவங்க இயங்குறதே ஸ்டூடெண்ட்ஸுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்கும் பொழுது, அந்த இடத்துல போய் ஒரு மாணவனோ மாணவியோ போய் சென்று படிக்கும் பொழுது கல்விக்குண்டான அனைத்து சாராம்சங்களும் அவர்களுக்கு கிடைக்கும். ஸோ நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, வியாபார நோக்கம் இல்லாத கல்லூரியில் படிங்க. சரி, வியாபார நோக்கம் இல்லாத கல்லூரிகள்னால் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, 100 ரூபா உங்களுக்கு அந்த கல்லூரி நடத்துறதுக்கு தேவை அப்படின்னா 50 rupees கம்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் கிராண்ட் விச்சுக்கோ. இங்கே நிறைய பள்ளிகள் கவர்மெண்ட் எய்டட் அந்த மாதிரி தான் ஸ்கூல்ஸ். அந்த மாதிரி 40 rupees, 50 rupees ஃப்ரம் கவர்மெண்ட், 40 rupees ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸோட சேர்ந்து தான் இந்த பல்கலைக்கழகங்களே இயங்குது. லாஸ்ட் 10% தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் எப்போ ஒரு கல்லூரி 100 ரூபாயும் அந்த ஸ்டூடெண்ட் அப்பாவுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து அந்த கல்லூரி இயங்குதுன்னா, நான் அதெல்லாம் வந்து ஒரு ஜெயண்ட் சைஸ் பிரிண்டராக தான் பார்க்குறேன். டிகிரி வரும், ஆனால் ஸ்கில் செட் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. மிகவும் அபாயகரமாக லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, சார் காலேஜிலலாம் எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சார், நம்மளே தான் சார் படிச்சுக்கணும், இது ஒரு நார்மலைஸாகவே ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இது இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அது எப்படி பண்ண முடியாது? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸே பாவங்க, அவங்களாவே செல்ஃப் லேர்னிங் பண்ணி 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 தான் அவங்க என்னதுங்க அடுத்தடுத்த லெவல் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பெற்றோர்கள் வந்து பரவாயில்ல, எந்த இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போகிறது, ஒருவேளை அவங்க குடியுரிமை வாங்குறதுக்காக ஒரு 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 வேவாக பார்க்குறாங்களா அப்படி அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறத விட அவங்கள அந்த மாதிரி பார்க்க தூண்டுறாங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ எங்கள் ஆஃபீஸ்லலாம் வந்து உங்களுக்கு குடியுரிமை கிடச்சிடும், நீங்கள் படிக்கும் போதே கை நிறைய பார்ட் டைம் ஜாப்ல சம்பாதிக்கலாம், உங்கள் பையன் கண்டிப்பாக வேலை வாங்கிடுவான், அதுக்கு நாங்கள் பொறுப்பு. ஏன்னா விளம்பரங்கள்ல அப்படி தான் போடுறாங்க. இது எல்லாமே தப்பு பிரதர். நீங்க பார்ட் டைம்ல வேலை செய்ய முடியுமா? முடியாது. சரி, நீங்க பார்ட் டைம் பண்ணலாங்க, ஸ்டடீஸை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி பண்ணணும். ஓகே, இந்தியாவிலேயே பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்றது யூரோப் ஸ்டடி சென்டருடைய 4 ஆஃபீஸஸ், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர் மட்டும்தான். ஓகே, எனக்கு என் ஸ்டூடெண்ட் போய் அப்ராடில் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படியே நீங்கள் பண்ணுறீங்களா, உங்கள் ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கு, அது ரொம்ப முக்கியம். அண்ட் எங்களுடைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய கண்ட்ரீஸில் உங்கள் லிவிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 30,000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பர் மந்த். நிறைய ஆஃபீஸஸ், நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸுக்கு வரும்போது அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபினான்ஷியல் சூழல் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. நான் சொல்லியே அனுப்பிச்சிருக்கேன், விட்டுருப்பா, அப்ராட் ஸ்டடீஸ் உனக்கு சூட் ஆகாது தம்பி, வீட்டில் இருப்பவர்களையும் உங்கள் அக்கா தங்கச்சி எல்லாரையுமே கஷ்டப்படுத்தாரு, நாளைக்கு சூழல் மாறிச்சுன்னா பிளான் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புனவங்க ஏகப்பட்ட பேர். நாங்கள் எந்த ஒரு மாணவன்கிட்டையும் நாங்கள் உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறோம், என்ன தம்பி நாங்கள் அதை பண்ணிடுறோம் இதை பண்ணிடுறோம், இவங்க லோன் வாங்கி இவங்க சொன்னால் பேங்க் லோன் கொடுத்துருவாங்களா? இந்த ஒரு புரிதல் வேணாமா? ஏன் பெற்றோர்கள் வெளிநாட்டு கல்வியை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸா நினைக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்ச ரூபா செலவானாலும் பரவாயில்ல, நம்ம போயிட்டு அங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு எது வந்து அவங்கள லீட் பண்ணுது, எதை வந்து மிஸ்கைட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? சரி, நீங்க வந்து அந்த நாட்டில் குடியுரிமை வாங்கணும்னு அப்ராட் எஜுகேஷன் எடுக்கக்கூடாது, அது தவறு. புரியுதுங்களா? இந்த பார்ட் டைம் ஜாபு, PR இதெல்லாம் கிடைச்சிரும்னு அப்ராட் போகிறது தவறு, அதுக்கு அவசியமும் கிடையாது. நீங்கள் அப்ராட் எஜுகேஷன் போகிறதுக்கு ஒரே காரணம் ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டும்தான். நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண தான் அப்ராட் எஜுகேஷன் போகிறீங்க அப்படிங்கிறத தான் சொல்லி நாங்கள் இத்தனை வருஷமாக நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறோம். அதனால தான் எங்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 97, 98, 99% லெவல்ஸில் நம்ம விசா சக்ஸஸ் ரேட் வாங்குகிறோம்.
அங்கே குடியுரிமை அப்படின்றது 100% வாய்ப்பு அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. இல்லை, ஸ்டூடெண்ட் வாங்குவாங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம எதுக்கு பேசணுங்கிறவன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், போகணும், டிகிரியை டைமில் படித்து முடிக்கணும், வேலை வாய்ப்பு வாங்கணும், ஸ்டூடெண்ட் விசாவை ஒர்க் பர்மிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஒர்க் பர்மிட்லேருந்து பல ஸ்டேஜஸ் தாண்டி தான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப் தான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குடியுரிமை அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு உட்காந்து எதுக்கு இதெல்லாம் சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் மைண்டை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். நம்ம அவங்ககிட்ட என்ன சொல்கிறோம், டேய் தம்பி நீ அங்கே வேலை பண்ணுற இல்லை இங்கே வேலை பண்ணுற அதெல்லாம் ஊழிச்சிட்டோம். நம்ம போகிறது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் நம்மளுடைய ஒரே ஃபோக்கஸ். சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் பண்ணாங்க. தமிழ்நாடு அரசு வெளிநாடுக்கு செல்லும் மாணவர்களோட போக்குவரத்து செலவு வந்து அரசே ஏற்கும் அப்படின்னு. இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து அரசே முன்னெடுக்குது அப்படின்னா அப்போ அரசே வந்து வெளிநாட்டு கல்வியை ஊக்குவிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லைனா தப்புன்னு இல்லையே. கடல் தாண்டி நீங்கள் போய் படிக்கிறது ஒரு நாலேஜ், ஒரு எக்ஸ்போஷர், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ். அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாட்டு கல்வி சூப்பர் விஷயம் இல்லைங்களா? அது அவங்க அதை பண்றாங்கன்னா சூப்பர் விஷயம். அப்போ அரசு வந்து வெளிநாட்டு கல்வியை ஊக்குவிக்கிற இடத்துல தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை வந்து ஏன் வந்து ரெகுலேஷன் பண்ண முடியல? இல்லை இந்த மாதிரி வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து நிறைய வந்து கோஆர்டினேட்டர்ஸ் வந்து தப்பாக கைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தீவிரமான நடவடிக்கை ஏன் அவங்களால வந்து எடுக்க முடியாமல் இன்றைக்கும் ஒவ்வொரு தெருவுலையும் நிறைய போர்டுகளை பார்க்க முடியுது? அப்போ ஏன் அரசாங்கம் இந்த அளவுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அனுப்புகிற அளவுக்கு இருக்கிற அரசாங்கம் இதை ஏன் கட்டுப்படுத்த முடியல? இல்லை ஏன் ஒரு வரைமுறைப்படுத்தப்படலன்னு? பாஸ் எவ்வளோதான் பாஸ் அரசாங்கம் செய்யும், நம்ம எவ்வளோதான் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது? நீங்கள் இன்றைக்கி எல்லார் கை அடக்கத்தில் சாட் ஜிபிடி வந்துருச்சு, சரிங்களா? நீங்கள் எந்த நாட்டுக்கு போக விரும்புகிறீங்க, அந்த நாட்டினுடைய டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் என்ன, இந்த டாப் 1 2 3 4 மேக்ஸிமம், அதுக்குள்ளே நம்ம எப்படி போகிறதுன்னு பாருங்கள். அதுக்கு வாய்ப்பு இல்லையா, நமக்கு எதிர் மார்க் இல்லையோ, இல்லை அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இல்லையோ, அடுத்த கண்ட்ரிக்கு போங்க. இதை விட எளிதாக நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? ஆனால் நம்ம எந்த ஸ்டடீஸுமே பண்ணாமல் நம்ம இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாடு நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்னு போகிறாங்க. செகண்ட் இயர் ஃபீஸை நாங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணியே கட்டிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாமே தவறு. அண்ட் கண்டிப்பாக எனக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் கண்டிப்பாக வேலை கிடச்சினா நான் போகிறேன் சார். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ராஜா. ஐ ஆம் ஒன்லி ஃபெசிலிட்டேட்டிங் யுவர் அட்மிஷன் அண்ட் வீசா. இந்த கேள்வி எனக்கு நிறைய வர ஆரம்பித்தோன்னே 2 வருஷம் முன்னாடி ஒரு டிசைட் பண்ணேன். சரி, இதுக்கு நம்ம கிளாரிட்டி கொடுத்துருவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எப்போவுமே ப்ரூஃபை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். நம்மளுக்கு இத்தனை வருஷமாக அனுப்புகிறோமா, நாங்களே பேசிகிட்டு இருக்கோமா? கூப்பிட்டேன், நாங்கள் அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நீ கரண்ட்டாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் காண்டாக்ட் பண்ணேன். தம்பி இன்டர்வியூ எனக்கு கொடுப்பியா? உன்னுடைய வாழ்க்கையை அந்த ஒரு அங்கம் இருக்குல்ல, பேச்சுலர்ஸ் இங்கே படிச்சியோ இல்லை அங்கே படிச்சியோ, ப்ளஸ் இப்போ நீ கரண்ட்டாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கல யூரோப்பில், இந்த போர்ஷனை நான் வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அது வந்து எதுக்குன்னா மார்க்கெட்டிங்லாம் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ இல்லை, 10 இல்லை, 50 இல்லை, 100 இல்லை, 100 + 100+ இன்டர்வியூஸ் இன்றைக்கி நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படித்து ஃப்ரீ ஆர் அஃபோர்டபுள் எஜுகேஷன் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் படித்து இன்றைக்கி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ற வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கேயுமே யூரோப்பில் நீங்கள் போய் படிங்க, இந்த 100 பேர் மாதிரி நீங்களும் வேலை வாய்ப்பு வாங்கிடுவீங்கன்னு கீழ்த்தனமான என்னங்க எந்த ப்ராமிசஸும் நம்ம கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அந்த வேலை வாய்ப்பு வாங்கினதுக்கு யார் காரணம் தோழர், நீங்கள் சொல்லுங்கள்? முழுக்க அவங்க படித்து. எக்ஸாக்ட்லி, கரெக்டா. நான் வெறும் ஒரு ஃபெசிலிட்டேட்டர். தம்பி இங்கே இந்த பப்ளிக் யூனிவர்சிட்டி இருக்குது, சிஸ்டர் இதுதான் உங்கள் வீசா டாக்குமெண்ட்ஸ், இதுக்கு மேலே நான் என்னங்க பண்ண முடியும்? அண்டு இன்னொருத்தங்க கிட்ட எனக்கு வேலை கிடைச்சிடுமா, எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கறதே எனக்கு தவறாப்படுது. இது வந்து ஒரு காலங்களில் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது அப்படின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து மக்கள் வந்து பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி அது ஒரு பொருளாதாரமாக மாற்றணும் அப்படின்னும் போது தான் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு எடுத்துக்கலாமா? நமக்கு தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லீட்ஸ் டு ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட்ஸ். நாங்கள் வந்து ரொம்ப சட்டிலாக தான் எங்கள் ப்ராமிசஸை கொடுத்து அனுப்புகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம், டிகிரியை டைமில் முடிக்கணும், படிக்கிறதுக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்கும், நீயே சமைச்சிக்கணும், உனக்கு யாரெல்லாம் அங்கே உட்காந்து ஸ்பூன் ஃபீட்லாம் பண்ண மாட்டாங்க, அனைத்துமே நீ தான். ஃப்ரம் அ பாய் ஹி பிகம்ஸ் அ மேன். அண்ட் அவனை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகிறோம். இன்னும் முக்கியமாக என்ன சொல்கிறோம், லைஃப் இஸ் ஒன்ஸ், யூ ஹாவ் டு ட்ராவல், மீட் லாட் ஆஃப் பீப்புள், கெட் எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் நியூ கல்ச்சர், மேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் அக்ராஸ் த குளோப். வாழ்க்கை ஒரு முறை தோழர். யாராவது ட்ராவல் பண்ண பிடிக்காதான்னு சொல்லுங்க பார்க்கலாம். 100ல் 95 பேருக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய படிங்க. இது எல்லாத்துக்கும்
நான் தாத்தா பாட்டி சொத்தை விற்று ஃபாரின் போவேன்னா ஐயா பண்ணாதீங்க. ஸ்பெண்ட் லெஸ், லேர்ன் மோர். கல்வி கட்டணம் குறைவாக இருக்குது, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருக்குது. உங்களுக்கு இங்கே NIT IIT போன்ற கல்லூரிகளில் வாய்ப்பு கிடைக்கல, பேகை தூக்கிட்டு போ தம்பின்னு சொல்கிறோம். அண்ட் யாருக்கும் இந்த நிகழ்ச்சியிலையும் பதிவு செய்கிறேன், எந்த விதமான வாக்குறுதிகளும் கிடையாது. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அட்மிஷன் வாங்குறது சிவராமன் சொல்லிட்டாரு, நாளைக்கு உங்கள் தம்பி எனக்கு ரெஃபர் பண்ணுறீங்க, சிவராமன் நம்ம பிரதருக்கு ப்ராசஸ் பண்ணுங்கள், ஓகே தோழர் நான் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அவர் ஒரு கூகுள் மீட் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், 30 நிமிஷம். அவங்க யூனிவர்சிட்டிலேருந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன். ஓகே, நான் இங்கே நிகழ்ச்சிக்காக எல்லாரும் எங்கள் அரங்கத்துக்கு வந்துருங்க, எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, இலவச கல்வி தான். எதுக்கு இதெல்லாம் எல்லாம் இந்த மாதிரிலாம் பேசணுமா? அவசியமே கிடையாது. இதை கடந்து போய் நீங்கள் வந்து ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. முன்னாடி இருந்த அந்த விசா அப்ரூவலுக்கும் இப்போ இருக்கிற விசா அப்ரூவலுக்கும் நிறைய வித்தியாசம் பார்த்துருப்பீங்க. இப்போ ரிஜெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் இவ்வளோ தூரம்? ஒருவேளை அதிகமான போலியான ஏஜென்சிஸ் வந்தது தான் அதுக்கு காரணமா? கண்டிப்பாக ஒரு காரணம். ஃபஸ்ட்டு இன்னொன்று சொல்லிடுறேன். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் டச்வுட் இன்றைய தேதி வரை விசா சிக்கல் இல்லை. ஓகே, இன்னைக்கு US 70% விசா ரெஃப்யூசல், கனடா 80%, ஓகே, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து 50-60% மேலே விசா ரெஃப்யூசல். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன். பட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னால் மக்கள் நிறைய பேர் UK அயர்லாண்டுன்னு வேறு நினச்சிக்கிறாங்க. அதுக்கு வர்றேன், அதை நம்ம போகிறதே அனுப்புறதே கிடையாது. ஷெங்கன் கண்ட்ரீஸ் 29 நாடுகளின் கூட்டமைப்பு, இதை தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, போர்ச்சுகல், ஹங்கேரி, ஃப்ரான்ஸ், இந்த கண்ட்ரிஸ் ப்ரொமோட் பண்ணுறோம். கடவுள் புண்ணியத்தில் இந்த செப்டம்பர் இன்டேக் பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் 99% விசா சக்ஸஸ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறோம். இன்றைக்கி நான் ஒரு பதிவு செஞ்சிடறேன். எப்போ இந்த சக்ஸஸ் ரேஷியோலாம் விசா சக்ஸஸ் ரேஷியோலாம் வந்து 90க்கெல்லாம் கம்மியாக போதோ நான் எந்த கண்ட்ரியும் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஷெங்கன் விசா இருக்கிற 29 கண்ட்ரீஸில் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து பொதுவாக நீங்கள் ஃபீஸ் கம்மியாக சொன்னாலுமே காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் அப்படின்னு ஒரு கண்டிப்பாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடன், ஈவன் ஜெர்மனி லிவிங் எக்ஸ்பென்சஸ் அதிகம். பட் இதே நீங்கள் வந்து ஹங்கேரி, செக் ரிப்பப்ளிக், ஸ்லோவாக் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் குறையும். நான் அதனால தான் என்ன சொன்னேன் நடுவிலேயே நம்ம வீட்டு ஃபினான்சியல் சூழல் அப்ராட் எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணுற லெவலில் இருந்ததுன்னா தான் இதெல்லாம் பண்ணுங்கிறதே நான் பதிவு செய்கிறேன். பட் நான் அதையும் சொல்லிவிட்டு, சென்னையிலே நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபீஸ் அதிகம். இதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு என்னதுங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிக்குது. பட் நீங்கள் ஆஸ்திரேலியா இல்லை யூஎஸில் டாப் யூனிவர்சிட்டிஸ், கனடாவில் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 lakhs 90 lakhs வரைக்குமே கூட 2 இயர்ஸ்க்கு. கனடாவோட இது வந்து ஏன் வந்து அந்தளவுக்கு கனடா போய் அங்கே போய் சிக்கிறவங்க அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது எதனாலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குறிப்பாக கனடா தான் அதிகமான எண்ணிக்கையில். உங்களுக்கு வந்து யூஎஸ் அளவுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கிடையாதுங்க, கொஞ்சம் ஃபீஸ் கம்மி யூஎஸ்க்கு கம்பேர் பண்ண போனால். ஓகே. அண்ட் விசா ப்ராசஸ்லாம் முன்னே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் பிஜி டிப்ளமான்னு நிறைய கம்யூனிட்டி காலேஜஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னும் பல ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. இதனால் ஏகப்பட்ட பேர் அங்கே உள்ள நம்ம போனாங்க. ப்ளஸ் நீங்கள் 1 year டிகிரி எடுத்து படித்தாலே ஐ திங்க் மேபி கரெக்ட் ஆல்சோ மேபி உங்களுக்கு 2 years ஒர்க் பர்மிட்ன்ற மாதிரிலாம் இருக்காங்க. ஓகே. நீங்கள் 2 year டிகிரி எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 years ஒர்க் பர்மிட், போஸ்ட் ஸ்டடி விசா, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்து இந்த கவர்மெண்ட் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் உள்ளே வரும்போது இந்த மாதிரியான இப்போ நீங்கள் கோட் பண்ணீங்க இல்லையா அந்த விசா ஸ்கேம். ஏன்னா யூரோப் கண்ட்ரிஸ் வந்து பார்க்கும்பொழுது அதிக அளவுக்கு ஏமாற்றப்பட்டவர்கள் அப்படின்ற பட்டியலில் ரொம்ப இப்போ வந்துச்சு. ஜெர்மனியில் நம்ம ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒருத்தங்களை ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு அங்கே இமிக்ரேஷனில் என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் ஸ்டடீஸ் வந்து பார்ட் டைம்னு காட்டுது, பார்ட் டைமுக்கு எதுக்கு உங்களுக்கு விசான்னு சொல்லி அத்தனை பேருக்கு டீபோர்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டான். 1000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான் இத்தனை வருஷமாக ஜெர்மனிக்கு அனுப்புகிறேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே டீபோர்ட் நோட்டீஸ் வராது. ஏன் சொல்லுங்கள்? ஏன் சார்? பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், ஓகே, டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், TU9 யூனிவர்சிட்டிஸ், இங்கே தான் என் பசங்க படிக்கிறாங்க. நான் எதுக்கு இந்த ப்ரைவேட்டுக்கு அமிச்சு? நான் இந்த மாதிரியான பெரிய யூனிவர்சிட்டிஸில் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்னவா? பெரிய யூனிவர்சிட்டிஸ் அந்த நாட்டில் கிடைக்கலாம், அடுத்த நாட்டுக்கு போங்க. வேற கண்ட்ரிக்கு போங்க. இப்போ உங்களுக்கு ஜெர்மன் பிளான் பண்ணுறீங்க பிரதர், உங்களுக்கு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கல, பெல்ஜியமில் இருக்கிற டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் போங்க. KU லூவன் இருக்கு, வேர்ல்ட்ஸ் QSல டாப் ரேங்கிங்கில் இருக்குது, அங்கே போய் படிங்க. என்ன தப்பு இருக்குது? நாளைக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் ஜெர்மனியில் படிச்சிட்டீங்க, என்னங்க கனடாவில் படிச்சிட்டீங்கன்னு யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. ஆமாம், உங்கள் ஸ்கில் செட் பேஸ் பண்ணி தான் உங்கள் எம்ப்ளாய்மெண்ட். நான் எக்கனாமிக் டைம்ஸோட ரிப்போர்ட்டை தான் நான் எல்லா ப்ரெசன்டேஷன் ஸ்டார்டிங்லேயும் சொல்லுவேன். ஃபினான்ஷியல் இயர் 2027 முடியும் போது
நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 49 மில்லியன் ஜாப்ஸ் ஆர் வேக்கன்ட். 49 மில்லியன் அஃபிஷியல் எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட்டுங்க. ஸோ இங்கே நம்ம பதிவு செய்கிறதே என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்பில்லா திண்டாட்டம்ன்றது தவறு. வேலை இல்லா, அதாவது திறமை இல்லா திண்டாட்டம் தான் இங்கே இருந்து உண்மை அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணும் பட்சத்தில் தான் அவங்க நாங்களும் படிக்கணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வருவாங்க. இப்போ குறிப்பாக வந்து பெற்றோர்கள் வந்து என் பையன் வந்து வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு ஒரு பெற்றோர் ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இந்த 4 விஷயத்த இல்லாமல் நீங்கள் ப்ராசஸே பண்ணாதீங்க அப்படின்னா ஒரு 4 விஷயம். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்க, ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிங்க. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. ரெண்டாவது, ஸ்டூடெண்ட் அப்பா அம்மா நான் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு கேட்குறான் அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு இவன் எலிஜிபிளா, அந்த கோர்ஸுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் நாளைக்கு ஃபியூச்சரில் இருக்கான்னு பார்த்துங்க. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்டு பட்ஜெட். நிறைய செலவு பண்ணி தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, மாட்டிக்காதீங்க ப்ளீஸ். அவ்வளோலாம் இவங்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் கிடையாது. ஆப்டிமலாக பட்ஜெட் இருக்குது, எங்கள் ஃபேமிலியால் இதை சமாளிக்க முடியும், நோ ப்ராப்ளம், ப்ரொசீட். 4வது பாயிண்ட்டு பப்ளிக் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எஸ்பெஷலி பிஸ்னஸ் ஸ்கூல்ஸாக டாப் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் இருக்கணும். 5வது பாயிண்ட் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன், நீங்கள் 4ன்னு சொன்னீங்க. 5வது பாயிண்ட்டு, எப்போவுமே அப்ராட் எஜுகேஷன் போகிறீங்களா நீங்களே கூட ப்ராசஸ் பண்ணிக்கிங்க, இன்னொரு கம்பெனி கூட ப்ராசஸ் பண்ணிக்கிங்க, இல்லை யூரோப் ஸ்டடி சென்டர் மூலிமா ப்ராசஸ் பண்ணுங்கள். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னால் நாங்கள் ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம், உங்கள் அப்ராட் எஜுகேஷன் அட்மிஷனை எங்ககிட்ட ப்ராசஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உஷாராயிடுங்க. ஏன்னா ஃப்ரீ சர்வீசஸ்னால் டேஞ்சர் அண்ட் டிசாஸ்டர். நீங்கள் தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் போகிறீங்கன்றது நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துடலாம். ஏன்னா தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகம் தான் அதிகப்படியான கமிஷன்ஸ் கொடுக்கும். இந்த 5 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. மாஸ்டர்ஸ் எப்போவுமே 2 இயர்ஸ் தான். அதனால தான் நான் அந்த UK அயர்லாந்து 1 இயர் டிகிரி ப்ரொமோட் பண்ணுறதில்ல. எப்போவுமே மாஸ்டர்ஸ் 2 இயர்ஸ் படிக்கணும், இந்த 1.5 வருஷம் 1 வருஷம். அதனாலேயே நான் இந்த UKவும் அயர்லாண்டையும் பக்கமே போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகங்களில் சேர்க்குறாங்க அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பல்கலைக்கழகங்களில் சேர்க்கறதுக்கு நம்ம இந்தியாவிலேயே இருக்கிற வெளி மாநிலங்களில் நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. இங்கே இருக்கிற கல்லூரிகள் வந்து சேர்க்கறதுக்கு கிட்டத்தட்ட இதனோட வேர்ஷன் தான் அது இன்டர்நேஷ்னல் வேர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி. இப்போ இங்கேருந்து வந்து அவங்கள வந்து அந்த கல்லூரிகளில் சேர்க்கறது மூலமாக இப்போ இவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்? ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பையன் அனுப்புறீங்க அப்படின்னா, ஓகே, 3.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வரைக்கும் கூட கமிஷன் வரும் உங்களுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா. கல்லூரி சார்பா? எக்ஸாக்ட்லி. அதனால தானே இவங்க ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, அங்கே எங்கே பார்க்குறீங்க, உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ஸ்டடி இன் கனடா, ஸ்டடி இன் ஆஸ்திரேலியா, ஸ்டடி இன் US, ஸ்டடி இன் UK, ஸ்டடி இன் நியூசிலாந்துன்னு தான் உங்களுக்கு போர்ட்ஸ் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு ஸ்டடி இன் ஸ்வீடன், ஸ்டடி இன் ஜெர்மனி, ஸ்டடி இன் நார்வே, ஸ்டடி இன் ஃப்ரான்ஸ்னு 99% இருக்காது. ஏன்னா இந்த ஷெங்கன் கண்ட்ரீஸில் இருக்கிற பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் கமிஷன் கொடுக்கணுன்ற கான்செப்டே கிடையாதுங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஆக்சுவலாக வணிக நோக்கத்துக்காக அவங்க வந்து எக்ஸாக்ட்லி. ஒருத்தர் வந்தார், அப்ராட் எஜுகேஷன் ப்ரொமோட்டிங் கம்பெனி, எல்லாருக்கும் தெரியும் அந்த கம்பெனியை பற்றி. எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு, வி வாண்ட் டு மீட் யூனார். மோஸ்ட் வெல்கம், யாரோனா நான் வந்து பார்க்கலாம், தாராளமாக வாங்க, நான் அந்த டைம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். வந்தார், பெரிய ஃபைல் வச்சுருந்தார் கையில், எல்லா யூனிவர்சிட்டி சிவராமன் நீங்கள் இங்கே அமிச்சிங்கன்னா இவ்வளோ கமிஷன், இங்கே அமிச்சிங்கன்னா இவ்வளோ கமிஷன். ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன், நம்ம விருந்தாளி, நம்ம வந்து பொலைட்டாக வெல்கம் பண்ணி காஃபிலாம் கொடுத்த பிறகு, சார் ஒரு நிமிஷம் சார், ஒரே கேள்வி, இந்த ஃபைலை அப்படியே எடுத்துக்குங்க, இந்த ஃபைலில் இருக்கிற ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு உங்கள் பையனையோ பொண்ணையோ அனுப்புவீங்களான்னு கேட்டேன். மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லு. அப்படி ஒரு மூச்சை வாங்கிட்டு, இப்படி என்னை யாரும் கேட்டதில்லை, மனசாட்சியோடு பேசணுன்னா நான் என் பையனை அனுப்ப மாட்டேன். அப்போ என்னங்க வேலை பண்ணிகிட்ருக்கிறீங்க, எதுக்குங்க இந்த பொழப்பு? உங்கள் பையனையோ பொண்ணையோ அனுப்ப மாட்டீங்கன்னா அப்போ எங்கள் பசங்களாம் அங்கே படித்து கஷ்டப்படணுமான்னா பதில் இல்லை, சேர்ந்து போயிட்டார். இப்போ இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் வந்து நிறைய 99.9% இதுதான். அதுக்குன்னு மக்கள் வந்துட்டு சிவராமன் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறான்னு நான் எங்கேயும் பதிவு செய்யலைங்க. உங்களுக்கு என்ன சார்ஜஸோ தயவு செஞ்சு வாங்கிக்குங்க, வித் த GST இந்த பேங்க் அக்கௌண்ட். யார் உங்களை தடுக்கிறா? ஆனால் தயவு செஞ்சு நல்ல யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்புங்க, டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்புங்க. இதை தான் நான் கேட்டுக்கிறேன். நான் இந்த இன்டர்வியூவில் 2 வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த நிறுவனத்தை வேணால் அப்ராட் எஜுகேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிங்க, நீங்களே கூட ப்ராசஸ் பண்ணிக்கிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. தயவு செஞ்சு பிரைவேட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ், லோ ரேங்க்டு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்
நாங்கள் ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணுற நிறுவனத்தோட பண்ணிட்டு கஷ்டப்படாது. சார் பொதுவாக வெளிநாடு போனோம் அப்படின்னாவே அதிக செலவாகும் அப்படின்றது தான் Yes. மக்கள் இது பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இல்லை நாங்கள் 3 லட்சத்துலேருந்தே நாங்கள் மினிமம்லேருந்தே பண்ணுறோம் அப்படின்றீங்க. எப்படி அது வந்து உங்களால் வந்து நீங்கள் சொல்கிறது எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு வெளிநாடு போனோம் அப்படின்னாவே குறைந்தபட்சது ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் தான் நம்மளால போய் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு. நிச்சயமாக நீங்கள் ஏன் இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க? அது எப்படி வந்து சாத்தியம்? இல்லை, இங்கேயும் செலவு ஆகுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ்க்கு வந்து டியூஷன் ஃபீஸ் எய்தர் ஃப்ரீ இல்லாட்டி 3 lakhs per year ஆன்வர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. லிவிங் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு 30,000 rupees per month இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மக்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் பட்ஜெட்டை. பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கிடையாது. உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 3 lakhs per yearலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி லிவிங் எக்ஸ்பென்சஸ் 30,000 rupees per month இருக்கும். ஏன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய அரசாங்கம் சப்சிடைஸ் பண்ணுறாங்க காஸ்ட்டை. ஓகே. அவங்க அரசாங்கம் வந்து காஸ்ட்டை சப்சிடைஸ் பண்ணுறதுனால அந்த பெனிஃபிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருது. ப்ளஸ் இண்டஸ்ட்ரீஸும் யூனிவர்சிட்டிஸும் சேர்ந்து இயங்குது. எப்போவுமே இண்டஸ்ட்ரீஸ்க்கு R&D போயிட்டுருக்கோம், கரண்ட் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். இது எல்லாமே அவங்க வந்து ஒரு கல்லூரியோட இணைந்து தான் அவங்க பயணிப்பாங்க. ஓகே. அவங்க ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது அவங்க டியூஷன் ஃபீஸஸை குறைக்கிறாங்க. இந்த பெனிஃபிட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சென்றடையுது. இன்றைக்குமே ஃப்ரீயாவோ இல்லை ஒரு கம்மி டியூஷன் ஃபீஸில் இங்கிலீஷில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் படிக்கலாம். பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் அதுவும் இங்கிலீஷில் படிக்கலான்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் 95% தெரியாது. ஓகே. வெளிநாட்டில் படிச்சிட்டாவே எல்லாத்துக்கும் தீர்வு அப்படி கிடையாது. சத்தியமாக கிடையாது, சத்தியமாக கிடையாது. நான் இது எதிரியா ஒன்றுத்தில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்புன்னு நான் சொல்லியிருக்கேனா? சத்தியமாக கிடையாது. ஏங்க இப்போ நம்ம ஒரு அரங்கத்தில் ஒரு 10க்கு 10 அரங்கத்தில் ஒரு 4 லைட்டுக்கு நடுவில் உட்காந்துட்டு இந்த பையன் ஜெர்மனி அனுப்புங்க அவனுக்கு அங்கே வேலை வாய்ப்புன்னு சொன்னால் என்னது இதெல்லாம்? அதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. ப்ளஸ் வேலை வாய்ப்பு வாங்குறது ஈஸின்னு சொல்ல வரல, கஷ்டம்னு சொல்ல வரல. அதெல்லாம் அவங்களுடைய திறமை சார்ந்த ஒரு விஷயம். அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் போய் நம்ம படிக்கிறோம். ப்ளஸ் 100கணக்கான இன்டர்வியூ என் சேனலில் இருக்குது. அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோவை 2xல கூட போட்டு என்னங்க ஒரு 20 நிமிஷத்து ஒரு இன்டர்வியூ முடிஞ்சிடும். ஒரு 3 இன்டர்வியூ பார்த்தா கூட அவங்களுக்கு ஃபுல் பிளான் எப்படி வின் பண்ணுறது யூரோப்பில் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். வெற்றி அவங்க கையில் தான் இருக்குது. இதற்கும் யூரோப் ஸ்டடி சென்டருக்கும் எந்த ஒரு என்னதுங்க சம்பந்தமுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நிறைய வெளிப்படையாக பேசுறது மற்ற நிறுவனங்களுக்கு ஆபத்தாக இருக்குது, அவங்களுக்கு எதிராக இருக்குன்னும் பொழுது எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? நீங்கள் மாணவர்கள் நலனை பார்ப்பீங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நீங்கள் நினைப்பீங்களா? புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இப்போ ஊடகத்துறையில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது, நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க. அதை பேச வேண்டியது உங்கள் கடமையா கடமை இல்லையா? உங்களுக்கு எதிர்ப்பு வந்திருக்கா? கண்டிப்பாக இருக்கும், எல்லா ரூபத்துலேயும் இருக்கும். பட் எனக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. நான் பேசுறது டேட்டா பேஸ் பண்ணி பேசுகிறேன். நீங்கள் வந்து உங்களை ப்ரொமோஷன் பண்ணிக்கங்க, ஏன் எங்களெல்லாம் வந்து காட்டி கொடுக்குறீங்கன்ற ஒரு கேள்வி. ஏன் நான் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் போங்கன்னு சொல்கிறேன், கமிஷன் கட்டக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கு போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன். நான் மாணவர்களுக்கு எது நல்லனோ அதை தானே சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக செலவு பண்ணி படிங்கன்னு நான் சொல்கிறேன்னா? உங்களுக்கு வேலை வாய்ப்பு நான் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்கிறேன்னா? பகுதி நேர வேலை வாய்ப்பில் நீங்கள் லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். எந்த தவறான வாக்குறுதிகளுமே என்கிட்ட இல்லையே. அதை நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டு போங்க. ஏங்க அவங்ககிட்டயும் மக்கள் போவாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இன்றைக்குமே காதிற்கு இனிமையாக இருந்தால் போதும்னு போகிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நான் ஏன் மெடிசன் அப்ராடை பற்றி பெருசாக பேசலை இந்த நிகழ்ச்சியில்? டயர்டாயிடுச்சு, விட்டேன். நீங்கள் அதை ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கீங்களா? எது மெடிக்கல் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பண்ணது? ஒரு பேட்ச் நான் அனுப்பிச்சிருக்கேங்க. அதில் தான் கற்றுக்கிட்டேன். அது நடந்து ஒரு 13-14 வருஷம் இருக்கும். ஓகே. அதோட மூணு தான். ஏன் எதனால் அது ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பார்த்து அப்போ ஐ வாஸ் லைக் இன் மை என்ன சொல்லலாம் லேட் 20s. ஓகே. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணது. சரி, நோ தவறென்று தெரிந்த பின் ஒரு மாணவனையும் நான் அனுப்பிச்சதில்லை. நமக்கு வந்து மணி இங்கே ஃபோக்கஸ் கிடையாது பிரதர், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவைதான். எனக்கு 100 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட பில்ஸ் இருக்குது. பட் நல்லதை செய்து வி பி குட், வி டூ குட். அதுக்கு நான் தான் பரிசுத்தமானவன். அதனால உங்கள் துறையில் இருக்கிற நண்பர்களே நீங்கள் எழுந்திருக்கீங்களா? எனக்கு நண்பர்களே கிடையாது தோழர். இந்த துறையில் எனக்கு நண்பர்களே கிடையாது, எனக்கு தேவையும் இல்லைங்கிற. ஏன்னா நீங்கள் தொடக்கத்துலேருந்தே ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கீங்க, பணம் கட்டி போனோம் அப்படின்னா நீங்கள் படிக்காதீங்க, இங்கேயே படிங்க. பணம் கட்டி இல்லைங்க, இந்த ஃப்ரீ சர்வீசஸ்னு அப்ராட் எஜுகேஷனில் அதுதான். எப்படின்னா அதிகமாக வந்து பணம் வந்து கட்டி வெளிநாடுகளில் படிக்கிறதுல குறிப்பாக வந்து
எங்களுக்கு எந்த காசும் தேவையில்லை, நீங்க இலவசமா கல்லூரியில சேர்க்கிறோம் அப்படின்னு வர ஃப்ரீயா நாங்க ப்ராசஸ் பண்றோம். நம்பாதீங்க. 2 ஃப்ரீ இருக்கு தோழர், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஃப்ரீ எஜுகேஷன் வேற, அது வந்து கல்லூரியில இருந்து அது கொடுக்குறது. ஃப்ரீ சர்வீசஸ். எனக்கு இதுதான் பிரச்சனை. யாராவது ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு நடத்திட்டு தம்பி வச்சு இன்டர்வியூ பண்ணிட்டு வேற எந்த நிறுவனத்தில் வேணா ப்ராசஸ் பண்ணிக்கணும்னு ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம். நானே தானே சொல்றேன், எந்த நிறுவனத்தில் வேணா ப்ராசஸ் பண்ணுங்க. ஆனா அவங்க ஃப்ரீன்னு சொன்னாங்கன்னா ப்ராசஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஃப்ரீனா உங்களை தரம் தாழ்ந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு தள்ளி விடுறாங்க. ஒவ்வொரு பேரண்ட்டும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, எல்லாத்துக்கும் நம்ம தீர்வை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ்னா இன்னைக்கு 6-7 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட மக்கள் தயாராக இருக்காங்க. கட்டுங்க, உங்க பணம் கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கல்லூரி நடத்துறதுக்கு அவங்களுக்கும் பணம் தேவை. பட் ஆனால் அந்த ஆசிரியர் எக்யூப்டாக இருக்காரா? அவர் என்ன படிச்சிருக்காரு? அவர் எந்த அளவுக்கு அவர் நாலேஜ் அப்கிரேட் பண்ணுறாங்க? அண்ட் எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது? பல்கலைக்கழகங்களும் இண்டஸ்ட்ரீஸும் கனெக்ட் ஆயிருக்கா? ஆனால் இதெல்லாம் நம்ம எதையுமே பார்க்கறது இல்லையே. இப்போ நான் வெகு சீக்கிரத்தில் இன்னும் ஒரு ரூல் கொண்டு வர போகிறேன் என்னுடைய ஆஃபீஸில். மேபி மேக்ஸிமம் 1 or 2 years சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இல்லாத எந்த யூனிவர்சிட்டிஸ்லையும் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரமோட் பண்ணுறது இல்லைன்ற ஒரு டிசிஷனை வெகு சீக்கிரம் எடுத்துருவேன். ஏன்னா நம்ம லெவல்ஸை வந்து நம்ம ஓகே இது பண்ண, நீங்கள் என்னோட பாதி யூனிவர்சிட்டிஸ்க்கு மேலே சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு. நீங்கள் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இல்லாமல் எப்படிங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போறீங்க? இது வந்து இன்னும் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த வெளிநாட்டு கல்வி அப்படின்றது எந்த நிலையை அடையும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீ பசங்களுக்கு படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லையா ப்ரோ? எந்த நிலையை அடையும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 15 லட்சம் பேர் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு இப்போ இருக்கிற நிலைனா இது இன்னும் உயரும் இல்லை இன்னும் இது வந்து சறுக்கும் அப்படின்னு நீங்க எப்படி கவுண்ட் எனக்கு பெரிய இன்க்ரீஸ் ஆகிற எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா எல்லா கண்ட்ரிஸும் பேஸாக ரெஃப்யூசல் கொடுக்கறதுல தான் நிறைய இருக்கிறான். ஓகே, இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நான் சம்மர் சால்ட் அடித்தாலும் 1000 மேலே அனுப்ப முடியாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் இருக்கு. எனக்கு இன்னும் 40 ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்கு. காட்மண்டு வரைக்கும் ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்கு. அவங்க அது இன்னொருத்தர் பார்த்துக்கிறாரு, அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. என்னுடைய 4 ஆஃபீஸஸில் 1000 மேலே அனுப்ப முடியாது. இப்போது கம்ஃபர்டபுளாக 700 பேர் அனுப்பிச்சிட்ருக்கேன். ஓகே, இது இவ்வளோதான் முடியும். அடுத்தடுத்த ஆண்டுகள்லேயும் இது உயர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் ஜென்ரலாக அப்ராட் எஜுகேஷன் கேட்டதுனால நான் அதை சொன்னேன். இன்னைக்கு எல்லாத்தையும் 70-80% வீசா ரெஃப்யூசல். எப்படி கவுண்ட் ஏறும்? இன்னைக்கு அன்றாடம் அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறது தான் அதிகம். ஓ அப்படி அவங்க வீசா எல்லாமே எப்படி நடக்கும்? முன்னாடி விட இப்போ அதிகமான போர்டு பார்க்குறோம், அதிகமான விளம்பரங்கள் பார்க்குறோம், அதிகமான ரெஃப்யூசல் பார்க்குறோம். வீசா ரெஃப்யூசல் அதிகமாக இருக்குது. இப்போ எனக்கு இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வீசா ரெஃப்யூசல் அதிகமாகிடுச்சுன்னா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடுவேன் சரியாக வர வரைக்கும். என்னால் ஒரு ஸ்டூடெண்ட்டை கஷ்டப்படுத்த முடியாது. வீசா கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போகாத ஊருக்கு என்னங்க ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி ஹோட்டல் புக் பண்ணுறதுலாம் எவ்வளோ ஒரு தேவையில்லாத வேலை. அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கக்கூடாதுன்னா தேவையில்லாத டிசப்பாயின்மெண்ட்ஸை கொடுக்கக்கூடாது. ஃபால்ஸ் ப்ராமிசஸ், ஃபேக் கமிட்மெண்ட்ஸ். நீங்கள் யங்ஸ்டர்ஸ் நம்மகிட்ட எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஜென்சி கிட்ஸ் சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை. எனக்கு தெரிஞ்சுங்க லாஸ்ட்டு 3 இயர்ஸில் தான், அதாவது நீங்கள் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்மார்ட்னஸ் எனக்கு தெரிஞ்ச வரை இன்க்ரீஸ் ஆகிட்டு தாங்க போகுது. அண்ட் கடல் கடந்து போய் படிக்கிறது இன்றைய தேதியில் எனக்கு இது ஒரு ஆப்ஷனாக தெரியல. இது காலத்தின் கட்டாயம். யூ நீட் எக்ஸ்போஷர், யூ நீட் டு ட்ராவல். இன்றைக்கி நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி நம்ம பசங்க, தமிழ் பசங்க, அவங்களுடைய 28-29 கிட்டத்தட்ட அப்போ தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும். ஏன்னா அவங்க பிரதருமே ஆல்மோஸ்ட் அப்போ ஒரு 27-28 தான் இருப்பாங்க. அவங்க பிரதர்ஸுமே இம்மீடியட் பிரதர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்லா ஃபேமிலியில், அதாவது அவங்க ஒய்ஃபோடைய பிரதரை கூப்பிட்டு வருவான். ஃபஸ்ட்டு நீ கிளம்பு, நான் பண்ண தப்ப என்னது இன்றைக்குமே நடக்குது. அந்த பையன் வந்து பிளாங்காக இருப்பான். சார் இவர் சொல்கிறாரு, அக்கா ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அதனாலலாம் நீ ப்ராசஸ் பண்ண வேண்டாம், உனக்கு பிடிச்சிருந்தா. இல்லை சார் எனக்குமே ஐ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் பிகாஸ் அவர் என்ன பயங்கர மோட்டிவேட் பண்ணுறாரு சார், ஃபினான்ஷியலாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்கிறாரு சார். இதுக்கு மேலே உனக்கு என்ன வாய்ப்பு? ஏன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு தான் ஃபீல் பண்ணுறாங்க. உங்களை போன்ற ஒரு நோன் ஆங்கர்ஸ் மூலிமாவும் சரி, நோன் சேனல்ஸ் மூலிமாவும் சரி, நான் தொடர்ச்சியாக இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறேன். பிகாஸ் வி வாண்ட் த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி டு கெட் ஆக்சுவல் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே உங்களோட நிறைய கருத்துக்களை வெளிப்படையாக பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.